இன்னைக்கு நாம விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற கண்டமங்கலம்ங்கிற ஊருக்கு ஒரு ஆன்மீக ட்ரிப் போக போகிறோம். அங்கே மதத்தை எல்லாம் தாண்டி எல்லாருக்கும் அருள் பண்ணுற ஸ்ரீ படேசாயுபு சுவாமியோட ஜீவ சமாதி இருக்குது. இவரை ஒரு டாக்டர் சாமின்னு கூட சொல்லலாம். அவரை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இப்போ கேட்கலாம் வாங்க. 1. பேசாத மகான். முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த சாமி தன் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லையாம். முழுசாக மௌனமாகவே தான் இருந்திருக்காரு. படேன்னா பெரிய அல்லது உயர்ந்துன்னு அர்த்தம். அவர் பேசாமல் இருந்ததுனால கிடைச்ச சக்தியை வச்சு தான் வர்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. 2. டாக்டர் சாமி. 2வது விஷயம், இவரை ஏன் டாக்டர் சாமின்னு சொல்கிறாங்கன்னா, தீர்க்கவே முடியாதுன்னு கைவிட்ட நோய்களை கூட இவர் குணமாக்கி இருக்காரு. தன்வந்திரி வீணையை வச்சுக்கிட்டு ஒரு மகிழ மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருப்பாராம். உடம்பு சரியில்லாமல் வர்றவங்களுக்கு சிலருக்கு விபூதி கொடுப்பாராம், சிலருக்கு கொட்டாங்குச்சியில் தண்ணி கொடுப்பாராம். நோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அங்கே இருக்கிற கொன்னை மரத்தை கை காட்டி இதை சுற்றிட்டு வான்னு செய்கையிலேயே சொல்லுவாராம். அதை செஞ்சால் போதும், நோய் எல்லாம் ஓடியே போயிடுமா. 3. பாம்புக்கு மோட்சம். 3வதா, இந்த சம்பவம் கேட்டால் மெய் சிலிர்த்திடும். ஒரு நாள் இவர் ஒரு பெரிய கருநாகம் கடிச்சிடுச்சு. விஷம் ஏறி உடம்பெல்லாம் நீளமாயிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டு நின்னப்போ கடிச்ச அதே பாம்பு திரும்பி வந்து விஷத்தை எல்லாம் திரும்ப உறிஞ்சி எடுத்துட்டு சாமியோட காலில் விழுந்து உயிரை விட்டுடுச்சான். அந்த பாம்புக்கு சாமி மோட்சம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருடனுங்க கூட இவரை பார்த்து திருந்தி நல்லவங்களா மாறி இருக்காங்க. 4வது, நாம கோவிலுக்கு போறதுன்னா எந்த நாள் விசேஷம்னு தெரிஞ்சுக்கணும்ல. சாமி எப்போ பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் 1868ஆம் வருஷம் பிப்ரவரி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆனாராம். அதனால் மாதம் வர்ற ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அப்போ போனால் ரொம்ப நல்லது. 5. வித்தியாசமான பிரசாதம். கடைசியாக 5வது விஷயம் ரொம்பவே க்யூட். இங்கே சாமிக்கு என்ன பிரசாதம் தெரியுமா? லட்டு பொங்கல் எல்லாம் இல்லை, பிஸ்கட்டும் சாக்லேட்டும் தான். சாமிக்கு இது ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் போகும்போது பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, மனசில் பாரத்தோடு இருந்தால் கண்டிப்பாக கண்டமங்கலம் போய் ஸ்ரீ படேசாயுபு சுவாமியை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.